கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 5,88,00,000 ரூபாய் தங்க நாணயங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் PTO அலுவலகம் எதிரில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கூரியர் நிறுவனத்தின் பிக்கப் வேனை சோதனையிட்டதில் 14 அட்டை பெட்டிகளில் இருந்தது தெரியவந்தது. சிப்காட்டில் உள்ள டைட்டான் ஜுவல்லர்ஸில் இருந்து தங்க நாணயங்கள் எடுத்துச் செல்வதாக வாகனத்தில் இருந்தவர்கள் கூறியுள்ளனர். ஆனால் அதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் 5,88,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நாணயங்களை பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்களை வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்துவிட்டு பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை ரயில் நிலையத்தில் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினருடன் சேர்ந்து ரயில்வே போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கோவை ரயில் நிலையத்தில் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினருடன் சேர்ந்து சோதனை நடத்திய போலீசார் அங்கு கேட்பாரற்று கிடந்த LED டிவியை சோதனைக்கு பின் அப்புறப்படுத்தினர். இதேபோல சேலம் மாவட்டத்திலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்கள், ஆட்சியர் அலுவலகம், தேர்தல் நடத்தும் அலுவலகம், மருத்துவமனைகள் என பல இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. திருவிழா தகராறில் கோயில் நிர்வாகியை தாக்கிய இளைஞர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் மக்களவைத் தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். அண்ணாமடுவு பகுதியில் உள்ள மதுரை வீரன் கோவில் வளாகத்திலே அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. தகராறில் கோயில் நிர்வாகியை தாக்கிய கபிலன், சரவணன் ஆகியோரை போலீசார் கைது செய்யாததை கண்டித்து மக்கள் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்திய நிலையில் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.